தேசிய மருத்துவ பொது நுழைவுத் தேர்வுக்கான அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சலீம் தொலைபேசி வாயிலாக தருகிறார். சலீம், சொல்லுங்க, நுழைவுத் தேர்வுக்கான அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் வழங்கியிருக்காரு. இது பற்றி விரிவா சொல்லுங்க. இந்தியாவுல அவசர சட்டம் அமலுக்கு வரணும் அப்படின்னா ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த வகையில மத்திய அமைச்சரவை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அவசர சட்டத்திற்கே என்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க, அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்பில் யாராவது சேரணும் அப்படின்னா எல்லாருமே நுழைவுத் தேர்வு எழுதி நுழைவுத் தேர்வு வழியாகத்தான் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது, குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது இதை தள்ளி வைங்க. திடீரென்று மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பரீட்சையும் கிடையாது. +2ல மாணவர்கள் என்ன மார்க் எடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் இங்கே சேர்க்கை நடைபெற்று வந்தது. உடனடியா இப்போ அந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்துறதுனால கிராமப்புறங்கள்ல இருந்து வர மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசுகள் முறையிட்டு இருந்தாங்க மத்திய அரசு கிட்ட. மத்திய அமைச்சரவை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு வருடம் கழித்து அமல்படுத்துவதற்காக. அதற்குத்தான் இப்பொழுது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். ஒப்புதல் அளித்துள்ளதால் இது அமலுக்கு வந்துவிடும். ஆனால் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்டவங்க உச்சநீதிமன்றத்தை நாங்கள் மீண்டும் அணுகுவோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு வருடத்திற்கு தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம். எதற்கு அப்படின்னா அவசர சட்டத்திற்கு தடை கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலீம், தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு கட்டாயமா? இப்பொழுது சமீபத்தில் வந்திருக்க தகவலின்படி இப்பொழுது ஜனாதிபதி கையெழுத்திட்டு இருக்கார். அதனால் அவசர சட்டம் அமலுக்கு வந்தது. அவசர சட்டம் அமலுக்கு வந்ததால் இப்பொழுது மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு யாருக்கு பொருந்தாது அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் விருப்பப்படலையோ அந்த மாநிலங்களுக்கு பொருந்தாது. அது மட்டுமல்ல, தனியார் கல்லூரிகள்ல மேனேஜ்மெண்ட் சீட்டை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வு எழுதியே ஆக வேண்டும். அதே போல மத்திய அரசுக்கும் நுழைவுத் தேர்வு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தகவல் சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்துத்தான், இந்த அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NGO சொல்லியிருக்காங்க.